வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி 2025 துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி பகவான் வந்து மார்ச் மாதம் 29 2025 கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகனாக இருக்கார். அதே மாதிரி தொழில் மற்றும் ஆயுள் காரகனாகவும் இருக்கார். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டு காலம் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு. ஏன்னா இவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவான ஆள், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்லோவான ஆள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து உச்சமடைகிற ராசியாக இருக்குது. அதே மாதிரி மேசத்தில் வந்து இவர் வந்து நீசமடைகிறாரு. அதனால் வந்து துலா ராசியில் சனி பகவான் ஃபுல் பவரோடு இருப்பார். அதனால துளாராசிக்காரங்களுக்கு இவர் எப்போவுமே பக்கபலமாக இருப்பார். சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பெயர்ச்சி மூலமாக துளாராசிக்கு வந்து மீன ராசியில் வந்து அமர்றதுனால 6வது இடமா வந்து அமர்றாரு. 6வது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் அமரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களோட துளாராசிக்காரங்களோட எதிரிகளை சனி பகவானே பார்த்துப்பார். அவரே மிரட்டி அனுப்பிச்சி விட்ருவார். அதனால் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நோயும் வந்து இருக்கிற நோயெல்லாம் வந்து விரட்டி விட்ருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து துளாராசிக்கு வந்து 6வது இடத்துல அமரும்போது இவங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே துளாராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதியாக தான் வருவார். அதே இதில் ராஜயோக அதிபதியாகவும் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து துளாராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீடான தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வந்து சனி பகவானோட பார்வை படுறதுனால கடனெல்லாம் திருப்பி செலுத்துகிற காலமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி கடன் பட்டவங்கள்லாம் வந்து இனி வந்து கடனை திருப்பி கொடுத்துட்டு காலை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தோட பார்வை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால இதெல்லாம் நடக்கிறதுக்கான 95% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜயோக ஸ்தானத்தில் சனி அமர்றதுனால கனவு நனவாகும் காலம். நிறைய பேர் வந்து துளாராசிக்காரங்க வந்து கனவு கொண்டு இருக்கலாம், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும். அதே மாதிரி வெளியில் சொல்லாத கனவுகள் எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே வந்து நிவர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி துளாராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு வாங்குறது, அதே மாதிரி நகைகள் அதிகமாக வாங்குறதுக்கான டைமிங் இப்போ அமைய போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து துளாராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இது நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களா அவமானப்படுத்தின சொந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்க்குற அளவுக்கு துளாராசிக்காரங்க இந்த 2025 சிறந்து விளங்குவாங்க. அதாவது அவங்க எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2025 2027 வரைக்கும் துளாராசிக்காரங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுப்ரீம் பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இவ்வளோ சொல்கிறோமே, நீங்கள் மைனஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த சனி பயிற்சியில் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. பெருசாக ஒன்றுமே கிடையாது. அவங்க பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. நார்மலாகவே துளாராசிக்காரங்க நிதானமே இல்லாமல் தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த சனி பேச்சில் அவங்க பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதும். மற்றபடி வந்து துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பேச்சு ரொம்ப நல்லா இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.